ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. மகர ராசினியர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமான யோகமான நாட்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இன்றைக்கி ஜனவரி 23 ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜனவரி 23லேருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் உள்ள யோகமான நாட்கள் ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன். இந்த நாட்கள் உங்களுக்கு தலை சிறந்த நாட்களாக இருக்கும். நான் சொல்கிற நாட்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேத ஜோதிடத்தின்படி பஞ்சாக்கத்தின்படி எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எடுத்திருக்கிறேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதனால் 3 நட்சத்திர நேர்களும் பொறுமையாக கேளுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த டேட்டு யோகமான டேட்டு அதை நான் சொல்கிறேன். அந்த டேட்டில் என்னென்ன காரியம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகும், அதையும் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இந்த டேட்டில் உங்களுக்கு யோகம் அடிக்கும்னு. மாதத்தில் மொத்தம் 30 நாட்கள். 30 நாட்களில் எப்படியும் ஒரு நட்சத்திரத்துக்கு 12 நாட்கள் யோகமாக இருக்கும். சரியா? அந்த 12 நாட்கள் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஜோதிடருடைய கடமை. அதை வேத பஞ்சாங்கத்தின்படி, வேதத்தின்படி உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறேன். இது கண்டிப்பாக ரிலேட்டடாக இருக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெருசாக ஓஹோ ஆகா இருக்குன்னு சொல்ல முடியாது. முதலுக்கு மோசம் இல்லை. அன்றைக்கி தேதிக்கு லாபமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சரி, இப்போ உத்திராட நட்சத்திரத்துலேருந்து வரேன். திருவோணம், அவிட்டம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சரியா நேர்களே? உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், அடுத்தடுத்து சொல்கிறேன். உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். சூரிய நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 24, 25, 28, 1ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 1, 2, 3, 6, 10, 16, 21, 20 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு முதல்ல சொல்கிறேன். யோகமான நாட்கள், அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் 24, 25, 28, 1, 2, 3, 6, 10, 12, 13, 16, 20. இதில் ஒன்றுங்கிறது பிப்ரவரி மாதத்துலேருந்து எடுத்துக்கணும். சரியா? பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அந்த கணக்கை நீங்கள் வச்சுக்கணும். இதில் உங்களுக்கு என்னென்ன யோகா பலன் கிடைக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 24, 25, 28 அன்றைக்கி சந்திரனோட ஆதிக்கம் இருக்குது. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். எனக்கு நல்லாயிருக்கும். நண்பரால் உதவி கிடைக்கும். சரியா? நல்லா இருப்பீங்க. பெண்களால் உதவி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து 1, 2, 3. 1, 2, 3 என்னைக்கு சார் என்ன பலன்கள் கிடைக்கும் சார் அப்படின்னம்னா, 1, 2 3 நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். படிப்பாளிக்கு நல்லாயிருக்கும். படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி, ஓரியல் படிக்க நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அடுத்து 6, 10, 12. 6, 10, 12 உங்களுக்கு பணப்பழக்கம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், லக்கு இருக்கும். பொதுவாக இந்த 12 நாளுக்குமே லக் அடிக்கும். இருந்தாலும் இந்த 6, 10, 12 பணம் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13, 16, 20 சுகம் நல்லாயிருக்கும். பெண்களுடைய சுகம் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு, தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் நல்லாயிருக்கும். குறிப்பாக கொஞ்சம் ஜனரஞ்சமாக ஜாலியாக இருப்பீங்க. பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் உங்களுக்கு அன்றைக்கி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வளர்பெற சந்திரனாக போயிட்டுருக்கிறாரு. தை பௌர்ணமியை விட்டு போயிட்டுருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள். அதிர்ஷ்டம் யோகம்னா எப்படின்னா, அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் அடைவீங்க. சரியா? அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், மனையாக இருக்கலாம், நகை நட்டு கூட வாங்கலாம். ஏதோ ஒரு சந்தோஷமான காரியம் வீட்டில் நடக்கும். திருவோண நட்சத்திரத்துக்கு ஜனவரி 25, 26, 29. அதுக்கடுத்து பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 2, 3, 4, 7, 11, 13, 14, 17, 21 இந்த 12 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஜனவரி 25, 26, 29. அடுத்து பிப்ரவரி 2, 3, 4, 7, 13, 14, 17, 21 இந்த 12 நாட்கள் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படும். நல்லது ஒரு காரியத்தை செய்யலாம். சரியா? சரி, இப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு 25, 26, 29 நல்லா இருக்கும். தாயன்பு நிற்கும், நல்ல விதமாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பலிதமாகும். தோட்டம் துறவு வச்சுருக்கணும், நல்ல விதமாக இருக்கும். கொஞ்சம் ஆள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. பார்ட்னர்கிட்ட நல்ல விதமாக இருப்பீங்க. இந்த டீமில் இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 2, 3, 4 ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, வித்தியாசமாக இருப்பீங்க, வியாபார நோக்கத்தில் இருப்பீங்க, பிஸ்னஸ் மைண்டில் இருப்பீங்க. பிஸ்னஸ், ட்ரேடிங், தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 7, 11, 13 பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். பேங்க் வேலை பார்க்குறவங்க, வட்டி கடையில் இருக்கிறவங்க, நகை கொடுத்து வாங்குறவங்க, இந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 14, 17, 21 ஜனராஜ்யமாக இருப்பீங்க. திரைப்படம், கேளிக்கை, இசை, நாடகம், ஆடல், பாடல் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ வாட்டர் மேபி திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த 12 நாட்களுமே பணம் பல வகையில் வருகிற நாட்களாக இருக்கும்.
நான் இந்த வீடியோவுக்கு தம்மையில் அப்படித்தான் போடுவேன். சரியா? பணம் வரும் 12 நாட்கள், பணம் பல வகையில் வரும் 12 நாட்கள் அப்படின்னு போடுவேன். பிப்ரவரி மாதத்தில் லக்கடிக்க போகுது 12 நாட்கள் அப்படின்னு போடுவேன். கவனமாக பாருங்கள். சரியா? எல்லா வீடியோலையும் உங்களுக்கு தகவல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஜோசியரை பார்க்குறது, மற்ற விஷயம் பரிசு எடுக்கிறது, போட்டியில் கலந்துக்கிறது, பந்தயம் எடுக்கிறது, சரி மற்ற காரியத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு யோகமான நாட்கள் இதுதான். சரியா நேயர்களே? இன்றைக்கி வந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அவிட்டம், செவ்வாயோட நட்சத்திரம். நட்சத்திரநாதன் செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள் என்ன நாட்கள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 26, 27, 30. அடுத்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 18ஆம் தேதி, 22ஆம் தேதி. இந்த 12 நாட்கள் யோகமாக இருக்கும். ஸோ அவிட்டத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஜனவரி மாதம் 26, 27, 30, ஜனவரி 3, 4, 5, 8, 12, 14, 15, 18, 22 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து யோகமான நாட்களாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரி 22 வரைக்கும் ராசிக்கு வந்து டேட் கொடுத்துருக்குறேன். ஏன்னா பிப்ரவரி மொத்தமே வந்து 27 நாள் தான் நம்ம தான் வரும். இந்த வருஷம் எத்தனை நாள் வருதுன்னு தெரியல. பிப்ரவரி லீப் ஒரு இடத்துல 28 வரும். இந்த வருஷம் எத்தனை நாள் வருது அதையும் பார்த்துருவோம். பிப்ரவரி எத்தனை நாளோட முடியுது? பிப்ரவரி வந்து பிப்ரவரி 27ஓட தான் முடியுது. சரியா நேர்களே? ஆமாம், கரெக்டாக பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்து சொல்லணும். சில நேரம் திடீர்னு ஓடாது. ஆமாம், பிப்ரவரி 27ஓட தான் முடியுது. மார்ச் 15ஓட முடியுது. ஓகே. ஸோ உங்களுக்கு பிப்ரவரி 27 வந்து 22 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கடுத்த நாளை சொல்கிறேன். நிறைய தகவல் சொல்கிறேன். ராசி பலன்கள் சொல்கிறேன், தசாபதி பலன்கள் சொல்கிறேன், நட்சத்திர பலன்கள் சொல்கிறோம். அதுபோல் பொதுவாக பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நிறையா சொல்கிறோம். அந்த வரிசையில் வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு யோகம் அடிக்கிற நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு என்றைக்கு சார் அதிர்ஷ்டம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நட்சத்திர வாரியாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா நேயர்களே? இதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதில் வந்து பணம் அதிகமாக என்றைக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, குருவுடைய ஆதிக்கம் என்றைக்கு இருக்கும் அதுதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த நாட்கள் எந்த நாட்கள்னு உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இதுதான் முக்கியமானது. சரியா? இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பொதுவான யோகம்தான். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு என்றைக்கு யோகமாக இருக்கும் அந்த நாளை வந்து 3 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். அந்த 3 நாள் வந்து முத்தான நாட்கள். இந்த 12 நாட்களில் இந்த 3 நாட்கள் வந்து மிகவும் முக்கியமான நாட்கள். 3 நட்சத்திரத்துக்கும் அந்த டேட்டா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். சரியா? உத்திராட நட்சத்திரத்துக்கு ஜனவரி 25, பிப்ரவரி 3, பிப்ரவரி 13 இந்த நாட்கள் வந்து பணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். சரியா? அது நீங்கள் எதில் இன்வால்மெண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. சரியா? அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி வந்து உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா இருக்கும். வருமானம், பணம், பரிசு, போட்டி இது மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஏர்னிங் அதிகமாக இருக்கும். சரியா? பொருளாதார நிலை மேம்படும். கையில் 1000 ரூபா இருந்துச்சுன்னா அது லட்ச ரூபா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு ஜனவரி 25, பிப்ரவரி 3, பிப்ரவரி 13. அடுத்து திருவோணத்துக்கு 29, ஜனவரி 29, பிப்ரவரி 7, பிப்ரவரி 17. திருவோண நட்சத்திரத்துக்கு பண வரவு லக்கடிக்கிற நாள் வந்து ஜனவரி 29, பிப்ரவரி 7, பிப்ரவரி 17. அவிட்ட நட்சத்திரம் பண வரவு அதிகமாக இருக்கும். கொட்டுன்னு கொட்டும். உங்களுக்கு ஜனவரி 30, பிப்ரவரி 8, பிப்ரவரி 18. சரியா நேர்களே? இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா? உங்களுக்கு இதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார், எனக்கு நட்சத்திரத்துக்கு இந்த அடுத்து வருகின்ற நாட்கள் என்றைக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுவேன், டெக்ஸ்ட் பண்ணியே போடுவேன் நான். சரியா? உங்களுக்குள்ள நாட்களை வந்து நான் சொல்கிறேன் நான். சரியா? இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கூட அது வேண்டாம், வாட்ஸ்அப்பில் கேட்டால் கூட நான் சொல்வேன் நான். சரியா? வாட்ஸ்அப்பில் 8807457629 இந்த நம்பருக்கு கேட்டால் கூட நான் சொல்வேன் நான். ஒன்று கமெண்ட் பாக்ஸு அல்லது வாட்ஸ்அப்பு. கமெண்ட் பாக்ஸில் கூட சேர்ந்து போயிடும். வாட்ஸ்அப்னா எனக்கு தனியாக வரும். சரியா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் கூட உங்களுக்கு சொல்லுவேன். அந்த இமேஜை எடுத்து வச்சுருப்பேன் நான். 3 நட்சத்திரத்துக்குமே இந்த முக்கியமான 3 நாட்கள் மட்டும் இமேஜ் எடுத்து வச்சுருப்பேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் பண வரும் என்றைக்கு வருமோ அந்த நாளை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அந்த இமேஜை கொடுத்துருவேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான டேட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நான் செய்கிற ஒரு ஃப்ரீயான ஒரு சலுகை. சரியா? மகர ராசிக்கு ஃப்ரீயாக ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அணுகலாம். சரியா நேர்களே? ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். மற்றும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சில சந்தேகங்கள் கேட்கலாம். சரியா? கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அட்பர்சன்ட் உள்ள பிரச்சனைகள், இந்த குரு திசை நடக்கிறது, ராகு திசை நடக்கிறது, மற்ற திசை நடக்கிறது, லக்கண ரீதியாக நடக்கிறது, இதை வந்து ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா சொல்லுவேன். பரிகாரம் வழிபாடு இதையும் சொல்லுவேன் நான். ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு
சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.